அரிசி, பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய், கேஸ், காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது. இது குறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். அத்தியாவசிய பொருள்களான காய்கறிகள், மளிகை ஜாமான்கள், எண்ணெய், இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களின் விலை கூடினதுனால என்னுடைய குடும்பத்தோட பொருளாதார நிலையை சமாளிக்க முடியல. 10,000 ரூபாய் செலவாகிற இடத்துல இப்போ 20,000 20,000 செலவாகுது. அரிசி விலையெல்லாம் கடுமையான விலை உயர்வாகி போச்சு. பருப்பு விலையிலேருந்து அனைத்து பொருட்கள் விலையுமே கடுமையான விலை. இது மிக மிக ரொம்ப மக்களுக்கு மனசு கஷ்டப்படுகிறது. கச்சா எண்ணெய் அரசாங்கம் சொல்கிற பயிர் கச்சா எண்ணெய் ஏறி போச்சு. அதனால் போக்குவரத்து அதிகமாக செலவு எல்லா விலையும் ஏறி போச்சு. 5,000 ஆகுதுனாக்கா இந்த வாட்டி 10,000 ஆகுது. மத்திய மாநில அரசு இப்போதைக்கு கேஸ் சிலிண்டரு இன்னும் தட்டுப்பாடோடு தான் இருக்குது. இன்னும் குறையில விலைவாசி அது குறையணும். இப்போ பால் விலையும் ஏற்றிட்டாங்க, பால் விலையும் குறையணும். கடல் எண்ணெயிலேருந்து எல்லா எண்ணெய் விலையும் ஏறிடுச்சு. அரிசி பருப்பு எல்லாமே விலை ஏறிடுச்சு. அன்றாடம் காட்சிகளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இது அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தணும். எல்லா பொருட்களும் பெட்ரோல், டீசல்லேருந்து எல்லாமே விலை குறைஞ்சிச்சுனா தான் எங்களுக்கு எதுவும் சமாளிக்க முடியும். ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் எல்லாருமே ஓட்டிகிட்டு இருக்காங்க. விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் விவசாயிகளுக்கு சலுகை விலையில் அனைத்து இடுபொருள்களையும் அவங்களுக்கு தேவையான உரங்கள் மற்றும் பொருட்களை இலவசமாக கொடுத்தால் விவசாயம் சிறப்பாக அமையும். அரசு எங்களுக்கு கொஞ்சம் விலைவாசியை கம்மி பண்ணால் நல்லா இருக்குங்க சார். அரிசி விலை, காய்கறி விலை, எண்ணெய் விலை எல்லாத்தையும் கம்மி பண்ணால் நல்லா இருக்குங்க சார். உணவுப் பொருட்களை பூராமே பொது விநியோக திட்டத்தின் கீழே கூடுதலாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் விநியோகம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இந்தியாவில் என்ன பார்த்தீங்கன்னா பொருட்கள் எல்லாமே ஃபுல்லாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுறாங்க. விளையக்கூடிய பொருட்கள் அனைத்துமே வெளிநாட்டில் ஏற்றுமதி செஞ்சுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பொருட்களுடைய விலைகள் எல்லாமே விலைவாசி ஏறிட்டு கொண்டே இருக்குது. பதுக்கல் செய்கிறவங்கள்ட்ட அரசாங்கம் பாதுகாக்கணும். இதுக்கு அரசாங்கம் என்ன முக்கியமாக கவனம் எடுத்து எல்லா விலைவாசி எதனால ஏறுது, உண்மையிலே விவசாயம் விளையலையா, இல்லை விளைஞ்சதை அடிக்கிறாங்களா, இல்லை பதுக்குறாங்களா, என்ன நடக்குதுங்கிறத அரசாங்கம் அதில் முக்கியமாக கவனம் செலுத்தணும். மத்திய மாநில அரசு சேர்ந்து இணைஞ்சு இந்த அத்தியாவசிய பொருள்லாம் விலைவாசிலாம் குறைக்கணும். அதுக்கான திட்டத்தை கொண்டு வரணும். பதுக்கி வைக்கிறது, பருப்பு பதிக்கிறது, அரிசி பதிக்கிறதுலாம் எடுத்து கவர்மெண்ட்டை விநியோகம் பண்ணணும். ஒரு மாதத்திற்கு 10,000 ரூபாய் ஜாமான் 15,000 ரூபாய் உயர்ந்து உள்ளது. மின்சார கட்டணம் பயங்கரமா உயரட்டும். எங்களுக்கு கூலி தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்து விட்டா தான் சமாளிக்க முடியும், அதை தப்பிக்க முடியும். மத்திய மாநில அரசுகள் இது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. நான் 12,000 சம்பளம் வாங்கி வீட்டு வாடகை கொடுத்து, கரண்ட் பில் கட்டி, வீட்டு வரி கட்டி, ரசீது போட்டு எல்லாம் பண்ணி நாளில் கூட நடத்த முடியல. மத்திய அரசும் மாநில அரசும் அவங்களோட கலால் வரியை குறைச்சிக்கிட்டா இதுல ஓரளவு ஜனங்களை காப்பாற்றலாம். முக்கியமாக எங்களை மாதிரி வணிகர்களை காப்பாற்றலாம். ஏன்னா எங்களுக்கு அன்றாடம் நாங்கள் இந்த குழப்பம் நம்பி தான் இருக்கோம். மக்களை நம்பி தான் நாங்கள், எங்களை நம்பி தான் மக்கள். எங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிற அந்த பணத்தோட மதிப்பும் குறையுது.